Hello everyone, welcome to MCBS way of teaching CBS. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Class 7 Science Chapter 7 Transportation in Animals and Plants தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். எக்ஸ்கிரஷன் இன் அனிமல்ஸ். எக்ஸ்கிரஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வேஸ்டேஜ் எல்லாத்தையும் வெளியில அனுப்புறது தான் நம்ம எக்ஸ்கிரஷன் சொல்லுவோம். இப்ப அனிமல்ஸ்ல வந்து எக்ஸ்கிரஷன் வந்து எப்படி எல்லாம் நடக்குது, அதுக்கு என்னென்ன பாடி பார்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். Recall how carbon dioxide is removed as waste from the body through the lungs during exhalation. Also recall that the undigested food is removed during digestion. Let us now find out how the other waste materials are removed from the body. You may wonder where these unwanted materials come from. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி வந்து நம்ம பாடியில இருந்து வெளியே ஏறுது. நம்ம வந்து எக்ஸ்கேல் பண்ணும்போது நம்ம லங்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடு வந்து எது வெளியில போகும், வீன்ஸ் வழியா வந்து வெளியே போகும். அதே மாதிரி நம்ம அன்டைஜஸ்டு ஃபுட் எல்லாமே எப்படி வெளியில போகும், எஜெஷன் மூலமா வெளியில போகும். இப்ப நம்ம கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி வெளியில போகுதுன்னு பார்த்துட்டோம், அன்டைஜஸ்டு ஃபுட் வந்து எப்படி வெளியில போகுதுன்னு பார்த்துட்டோம். இப்ப வேற என்ன மெட்டீரியல்ஸ் வந்து இந்த மாதிரி என்னென்ன வெளியில போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். When our cells perform their function, certain waste products are released. These are toxic and hence need to be removed from the body. The process of removal of waste produced in the cells of the living organism is called excretion. The parts involved in excretion form the excretory system. இப்ப நம்மளோட செல் வந்து ஒரு செல்லும் என்ன செய்யுது, ஒரு வேலையை பார்க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பீன்ஸ் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடை வந்து எடுத்துட்டு போகும். வந்து கொஞ்சம் வேஸ்ட் வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும், ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டாக்ஸிக்னா என்ன அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். அப்ப அதை என்ன செய்யணும், உடனே ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணணும், அந்த மாதிரி வெளியேற்றுறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்கிரஷன் சொல்லுவோம். அப்படி வெளியேற்றுறதுக்கு என்னென்ன பாடி பார்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவோம். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் இன் ஹியூமன்ஸ். ஹியூமனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் வந்து எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது. The waste which is present in the blood has to be removed from the body. ஏதாவது ஒரு வேஸ்டேஜ் வந்து பிளட்ல இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன செய்யணும், உடனே வந்து ரிமூவ் பண்ணணும். How can this be done? இதை வந்து நம்ம எப்படி பண்றது? A mechanism to filter the blood is required. பிளட்ல இருந்து வேஸ்டேஜ் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். அந்த ப்ராசஸ் எது மூலமா நடக்கும் அப்படின்னா this is done by the blood capillaries in the kidneys. இது வந்து கிட்னில இருக்க blood capillaries மூலமா தான் நடக்கும். capillaries அப்படிங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் பிளட் வெசல்ல தான் நம்ம capillaries சொல்லுவோம். இந்த கிட்னில இருக்க அந்த பிளட் கேபிலரிஸ் என்ன செய்யும் அப்படின்னா பிளட்ல இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாத்தையும் என்ன செய்யும், ரிமூவ் பண்ணும். When the blood reaches the two kidneys, எப்ப வந்து பிளட் வந்து இந்த ரெண்டு கிட்னியை வந்து ரீச் பண்ணுதோ, எப்ப இந்த ரெண்டு கிட்னிக்கும் பிளட் வந்து வருதோ அப்ப என்ன செய்யும், இட் கண்டெய்ன்ஸ் both useful and harmful substances. இந்த கிட்னிஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ், ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ், தேவையான பொருள் தேவையில்லாத பொருள் அப்படின்னு என்ன செஞ்சிரும், பிரிச்சிரும். The useful substances are absorbed back into the blood. Substances எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா பிளட்டுக்கு வந்து போயிடும். வேஸ்டேஜ் எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா வாட்டரோட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். The waste dissolve in water and removed as urine. அந்த waste வந்து வாட்டரோட டிசால்வ் ஆகி யூரினா வெளியில பாஸ் ஆயிடும். It means the urine goes into the urinary bladder through டியூப் லைக் யூரேட்டர்ஸ். இல்லாத வேஸ்டேஜ் எல்லாமே என்ன செய்யும், வாட்டரோட மிக்ஸ் ஆகி வெளியில வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. அது எப்படி வெளியே வரும் அப்படின்னு ஒரு டியூப் மூலியமா தான் வெளியே வரும். இந்த டியூப் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூரேட்டர்னு சொல்லுவோம். அந்த It's stored in the bladder and is passed out through the urinary opening at the end of a muscular tube called urethra. The kidneys, ureters, bladder and urethra from the excretory system. எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன பாடி பார்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது, கிட்னி, யூரேட்டஸ், பிளேடர் அண்ட் யூரேத்ரா, இது எல்லாம் சேர்ந்துதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னு சொல்றோம். அதுக்கு தெரியும் நம்ம பாடியில இருக்கிற வேஸ்டேஜ் வந்து யூரினா வந்து வெளியில போகுதுன்னு தெரியும். எப்படி வந்து யூரினா வெளியில போகுது, இதுல இருந்து யூரேட்டர் அந்த டியூப் வழியா யூரினரி பிளேடருக்கு வந்து வரும். யூரினரி பிளேடர்ல வந்து என்ன செய்யும் அப்படின்னா யூரின் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா யூரேத்ரா, யூரினரி ஓப்பனிங்,
An adult human being normally passes about 1 to 1.8 liter of urine in 24 hours. The urine consists of 95% of water, 2.5% of urea and 2.5% of other waste product. ஒரு adult human எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு யூரின் வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 1 to 1.8 லிட்டர் யூரினை வந்து 24 ஹவர்ஸ்ல பாஸ் பண்ணுவாங்க. அந்த யூரின்ல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா 95% வந்து வாட்டர் இருக்கும், 2.5% யூரியா இருக்கும், 2.5% வந்து இன்னும் அதர் மெட்டீரியல்ஸ் அதர் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். We all experience that we sweat on a hot summer day. Contains water and salt. Pujo has seen that sometime in summer white patches are formed on our clothes, especially in areas like underarms. These marks are left by salt present in the sweat. எல்லாருமே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம், சம்மர் டைம்ல நமக்கு என்ன செய்யும், நிறைய ஸ்வெட் ஆகும் இல்லையா? அப்படி ஏன் வந்து ஸ்வெட் ஆகுது அப்படின்னா ஸ்வெட்டிங் இஸ் ஆல்சோ ஏ ஒன் டைப் ஆஃப் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் தான். வந்து யூரின் வந்து ரிமூவ் ஆகுதோ அதே மாதிரி ஸ்வெட் மூலமாகவும் நம்மளோட வேஸ்டேஜ் எல்லாத்தையும் என்ன செய்யும், ரிமூவ் பண்ணும். சில நேரம் வந்து ஸ்வெட் ஆகும் போது நிறைய ஒயிட் பேச்சஸ் வந்து தெரியும் இல்லையா? அந்த ஒயிட் பேச்சஸ் அப்படிங்கும் போது மோஸ்ட்லி எங்க தெரியும் அப்படின்னா அண்டர் ஆர்ம்ஸ்ல தான் நிறைய ஒயிட் பேச்சஸ் தெரியும். அந்த ஒயிட் பேச்சஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா சால்ட், நம்ம பாடியில வந்து நிறைய சால்ட் இருக்கு அப்படிங்கறத தான் அது ரெப்ரசென்ட் பண்ணும். Does sweat serve any other function? We know that the water kept in an earthen pot is cooler. This is because the water evaporates from the pores of the pot, which causes cooling. வந்து இந்த நம்ம பாடியில இருக்க சால்ட் மட்டும்தான் வெளியேறுதா, வேற எந்த வேலையும் செய்யலையா அப்படின்னு கேட்டா என்ன செய்யுதுன்னு பார்ப்போமா? இப்ப வந்து ஒரு பானையில வந்து நம்ம வந்து தண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு மண் பானையில வந்து தண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மண்பானை தண்ணி எப்படி இருக்கும், ரொம்ப கூலா இருக்கும் இல்லையா? ஏன் வந்து அது வந்து ரொம்ப கூலா இருக்கு அப்படின்னா அந்த மண்பானையில இருக்க போர்ஸ், குட்டி குட்டி ஓட்ட வழியா என்ன செய்யும் அப்படின்னா வாட்டர் வந்து எவாபரேட் ஆகும். அப்படி எவாபரேட் ஆகுறதுனால என்ன செய்யும், பாட்ல இருக்கிற அந்த மண்பானையில இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஆயிரும். Similarly, when we sweat, it helps to cool our body. அதே மாதிரி தான் எப்ப நமக்கு ஸ்வெட் ஆகுதோ அப்போ வந்து நம்மளோட பாடியை என்ன செய்யும், ரொம்ப கூலா வச்சுக்கிடும். பிளேடர் அண்ட் யுரேத்ரா இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவோம். பிளட் வந்து கிட்னிக்கு வரும் இல்லையா? அப்படி கிட்னிக்கு வந்த உடனே இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ், வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கும். யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் என்ன ஆகும் அப்படின்னா பிளட்டோட திரும்ப மிக்ஸ் ஆகிடும். சப்ஸ்டன்சஸ் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரோட மிக்ஸ் ஆகி யூரினரியாக வந்து வெளியில் பாஸ் ஆக ஆரம்பிக்கும். எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா இந்த டியூப் வழியாக பாஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த டியூப் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூரேட்டர்னு சொல்லுவோம். அப்படி டியூப் மூலயமா வர யூரின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த யூரினரி பிளேடரில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகின உடனே என்ன செய்யும் அப்படின்னா மசிலால் ஆன இந்த யுரேத்ரா மூலயமா வந்து யூரினரி ஓப்பனிங் மூலமாக வெளியில் போயிடும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கும்போது என்னென்ன வரும் அப்படின்னா கிட்னி, யூரேட்டர், யூரினரி பிளேடர், யுரேத்ரா இது எல்லாம் சேர்ந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவோம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டான்சஸ் இன் பிளான்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம அனிமல்ஸ் வந்து எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து பிளான்ஸ்ல வந்து எப்படி எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இன் சாப்டர் 1 you learned that plants take water and mineral nutrient from the soil through the root and transport it to the leaves. பிளான்ஸ் வந்து அதுக்கு தேவையான வாட்டர், மினரல், நியூட்ரியன்ட் இது எல்லாமே எங்க இருந்து எடுத்துக்குது, சாயில இருந்து ரூட் மூலமா எடுத்து லீஃப் வரைக்கும் அதை என்ன செய்யும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் நமக்கு தெரியும். The leaves prepare food for the plant using water and carbon dioxide during photosynthesis. Leaves தான் என்ன செய்யும், ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு லீஃப் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணும், வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணி photosynthesis மூலமா என்ன செய்யும், ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். You also learn in chapter 6 that food is the sources of energy and every cell of organism gets energy by the breakdown of glucose. The cells use this energy to carry out vital activities of life. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற எனர்ஜி எல்லாமே எது வந்து பாஸ் பண்ணும் அப்படின்னா செல்ஸ் தான் வந்து பாஸ் பண்ணும். Therefore food must be made available to every cell of organism. அதனால ஃபுட் வந்து எல்லா அது சிங்கிள் செல்லா இருக்கலாம், இல்லைன்னா மெனி செல் ஆர்கானிசமா இருக்கலாம். எந்த செல் ஆர்கானிசமா இருந்தாலும் அந்த ஆர்கானிசம்க்கு என்னதான் வேணும், என்னதான் முக்கியமானதா இருக்கும், ஃபுட் தான் முக்கியமானதா இருக்கும்.
Have you ever wondered how water and nutrients absorbed by the root are transported to the leaves? நீங்க என்னைக்காவது வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரூட் மூலியமா வாட்டர் எடுக்கு நமக்கு தெரியும். எப்படி வந்து ரூட் மூலியமா எடுத்துட்டு போய் லீவ்ஸ் வரைக்கும் கொடுக்குது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? How is the food prepared by the leaves carried to the parts of which cannot make food? Of water and minerals. Water and minerals வந்து எப்படி எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது? Plants water and minerals எப்படி எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது? Plants absorb water and minerals by the root. Plants வந்து water minerals இது எல்லாமே எதுல இருந்து தான் அப்சர்வ் பண்ணுது? ரூட் மூலியமா தான் அப்சர்வ் பண்ணுது. The roots have root hair. ரூட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய ரூட் ஹேர் வந்து இருக்குமா. இந்த இருக்குல்ல இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரூட் ஹேர்ன்னு சொல்லுவோம். இந்த ரூட் ஹேர் வந்து சிங்கிளா இருக்காது. இந்த மாதிரி நிறைய ரூட் ஹேர் வந்து இருக்கும். The root hair increase the surface area of the root of the for the absorption of water and mineral nutrient dissolved in water. ரூட் என்ன செய்யும் அப்படின்னா இப்போ இங்க ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா இந்த பிளான்ட் பக்கத்துல இருக்கிற வாட்டரை மட்டும் என்ன செய்யாது? அப்சர்வ் பண்ணாது. அந்த ரூட் ஹேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போறதுனால அது சரௌண்டிங் எவ்வளவு தூரம் போகுதோ அங்க இருந்து வாட்டர் ஃபுல்லாவே என்ன செய்யாது? அப்சர்வ் பண்ணிட்டு வரும். The root hair is in contact with the water present between the soil particles. எது வரைக்கும் அந்த ரூட் ஹேர் வந்து போகும் அப்படின்னா அதை சுத்தி எவ்வளவு தூரம் வரைக்கும் வாட்டர் வந்து இருக்கோ அவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த ரூட் ஹேர் வந்து போகும். உடனே க்ரோ ஆயிருமான்னு கேட்டா கிடையாது. It takes a long time to grow a root hair. Can you guess how water moves from the root to the leaves? நீங்க வந்து எப்ப என்னைக்காவது கெஸ் பண்ணிருக்கீங்களா ரூட்ல இருந்து வாட்டர் வந்து எப்படி எல்லாம் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு? What kind of transport system is present in plants? பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் நம்மளோட பாடி பார்ட்ஸ்ல வந்து எப்படி வந்து ஆக்சிஜனோ கார்பன் டை ஆக்சைடோ பாஸ் ஆகுது யூசிங் வெயின்ஸ் அண்ட் ஆர்டரிஸ் அப்படிங்கிற பிளட் வெசல் மூலமா நம்ம என்ன செய்யுது? ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் நம்ம ஹோல் பாடிக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி பிளான்ட்ல வந்து என்னென்ன டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து இருக்கு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? Who thinks that plants may have pipes to transport water to entire plant like we have our homes for the supply of water? என்ன யோசிக்கிறான் அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து பைப் மூலியமா எல்லா இடத்துக்கும் வந்து வாட்டர் சப்ளை கொடுக்குறோமா அதே மாதிரி பிளான்ட்டுக்கும் அந்த மாதிரி பைப் மூலியமா தான் வாட்டர் சப்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லி பூஜை வந்து திங்க் பண்றானா. இப்ப இந்த பிக்சரை பாருங்க. ப்ளூ கலர்ல ஒரு ஆரோ என்ன செய்யுது? மேல போகுது. ரெட் கலர் ஆரோ என்ன செய்யுது? கீழே வருது. இந்த ப்ளூ கலர் ஆரோ வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ரூட் அப்சர்வ் பண்ற வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து என்ன செய்யும்? பிளான்ட்ஸ் ஃபுல்லாவே வந்து என்ன செய்யும்? சப்ளை பண்ணும். இந்த ரெட் கலர் ஆரோ என்ன செய்யுது அப்படின்னா இந்த லீஃப் ப்ரிப்பேர் பண்ற ஃபுட் எல்லாத்தையும் அங்க இருந்து ஸ்டெம் ரூட் எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? சப்ளை பண்ணுது. அப்ப பூஜோ இஸ் ரைட். பிளான்ட்ஸ் ஹவ் பைப் லைக் வெசல் டு டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில். பூஜை யோசிச்சது வந்து கரெக்ட் தான். பிளான்ட்ஸ்லயும் என்ன இருக்கு? ஒரு பைப் மாதிரி இருக்கு. அந்த பைப் தான் என்ன செய்யும் அப்படின்னா வாட்டர் அண்ட் மினரல்ஸை சாயில இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. The vessels are made up of special cells forming the vascular tissue. A tissue is a group of cells that perform specialized function is an organism. Tissue அப்படின்னா என்ன அப்படின்னா group of cell தான் நம்ம tissue சொல்றோம். அந்த மாதிரி சேர்ந்ததை tissue சொல்றோம். அந்த tissueலயே நிறைய டைப் ஆஃப் tissue இருக்கு. இப்போ இந்த vascular tissue அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் செல்லுன்னே சொல்லலாம். இந்த vascular tissue வந்து என்னென்ன பண்ணுது? The vascular tissue for transport of water and nutrients in the plant is called the xylem. Vascular tissue னா என்ன அப்படின்னா வாட்டர் நியூட்ரியன்ஸ் இது எல்லாத்தையும் ஹோல் பிளான்ட் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சைலம்னு சொல்லுவோம். The xylem forms a continuous network of channels that connect root to the leaves through the stem and branches and thus transport water to entire plant. Xylem அப்படிங்கறத என்ன பண்ணும் அப்படின்னா இந்த vascular tissue அப்படிங்கிற ஒரு செல் மூலமா என்ன செய்யும்? வாட்டர் அண்ட் மினரல்ஸ் எல்லாத்தையும் ரூட்ல இருந்து லீஃப் ஸ்டெம் இது எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? டிரான்ஸ்போர்ட் பண்ணும். நம்ம பாடியில வந்து கார்பன் டை ஆக்சைடை ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு போறதை வந்து வீன்ஸ்ன்னு சொல்லுவோமா அதே மாதிரி பிளான்ட்ஸ்ல வந்து வாட்டர் அண்ட் நியூட்ரிஷனை வந்து எடுத்துட்டு போறதை நம்ம என்னன்னு சொல்றோம்? சைலம்னு சொல்றோம். Paheli says her mother puts ladyfinger and other vegetable in water if they are somewhat dry. She wants to know how water enters into them. அம்மா கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா லேடிஸ் ஃபிங்கர் இல்ல இன்னும் கொஞ்சம் காஞ்ச வெஜிடபிள்ஸ் வந்து என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா தண்ணிக்குள்ள வந்து போட சொல்றாங்க. அப்படியே தண்ணிக்குள்ள போட்டு அந்த தண்ணி வந்து அந்த வெஜிடபிள்ஸ்குள்ள எப்படி வந்து போகுது அப்படிங்கிறத பார்க்க சொல்றாங்க.
யூ நோ தட் லீவ்ஸ் சிந்தசைஸ் ஃபுட். நமக்கு வந்து தெரியுமா லீவ்ஸ் தான் என்ன செய்யும் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். சிந்தசைஸ் அப்படின்னா ப்ரிப்பேர்னு அர்த்தம். The food has to be transported to all parts of the plant. This is done by the vascular tissue called the phloem. Water and minerals டிரான்ஸ்பர் பண்றது நம்ம என்னன்னு சொன்னோம், சைலம்னு சொன்னோம். அதே மாதிரி லீஃப்ல இருந்து ஃபுட் எல்லாத்தையுமே ரூட் ஸ்டெம் இது எல்லாத்துக்கும் வாஸ்குலர் டிஷ்யூ மூலமா டிரான்ஸ்பர் பண்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா phloemனு சொல்லுவோம். சைலம் அண்ட் phloem transport substances in plants. பொறுத்த வரைக்கும் எது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னா சைலம் அண்ட் phloem தான். Carry a glass tumbler water, red ink, a tender herb like example balsam and a blade for this activity. இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம், அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா ஒரு கிளாஸ் டம்ளர் தேவை, வாட்டர், ரெட் ஆர் ப்ளூ இங்க், எனி கலர் இங்க், டென்டர் ஹெர்ப் கொஞ்சம் வளையக்கூடிய பிளேடு அதை வந்து கட் பண்றதுக்கு ஒரு பிளேடு வந்து வேணும். போர் வாட்டர் டு ஃபில் 1/3 ஆஃப் த டம்ளர். இப்போ அந்த கிளாஸை வந்து நம்ம 3ஆ பிரிச்சோம் அப்படின்னா அதுல வந்து ஒரே ஒரு பார்ட் மட்டும் என்னவா இருக்கணும், வாட்டர் வந்து ஃபில் பண்ணி இருக்கணும். ஆட் a few drops of red ink to the water. இப்போ அந்த வாட்டர்ல வந்து ஏதோ ஒரு கலர் ஆஃப் இங்க் வந்து நம்ம என்ன செய்யறோம், ஊத்துறோம். Cut the base of the stem of the herb and place it in the class as shown in figure 7.8. Observe with the next day. இப்போ நம்மளோட ஸ்டார்டிங்ல வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கொஞ்சம் கட் பண்றோம், கட் பண்ணிட்டு அதை அந்த கிளாஸ்க்குள்ள போட்டு வச்சிருக்கோம். போட்டு வச்சுட்டு திரும்ப நெக்ஸ்ட் டே அந்த பிக்சரை வந்து பாக்குறோம். இப்போ இந்த கிளாஸை பாருங்க, இந்த மாதிரி நம்ம 3ஆ பிரிச்சு அதுல 1 பார்ட் மட்டும் என்ன செய்யணும், வாட்டர் வந்து ஃபில் பண்ணி அதுல ஒரு கலர் இங்க் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். ஃபில் பண்ணிட்டு இந்த ஸ்டெம் வந்து என்ன செஞ்சிருக்கோம், அங்க வந்து லேசா கட் பண்ணிட்டு உள்ள போட்டிருக்கோம். அப்புறம் என்ன ஆகும், வாட்டர் மூவ்ஸ் அப் இன் த ஸ்டெம். வாட்டர் வந்து எனி பார்ட் ஆஃப் த ஹர்ப் அப்பியர் ரெட். இப்போ ஏதாவது ஒரு ஹர்ப் வந்து ரெட் கலர்ல இருக்கா? இஃப் எஸ், ஹவு டு யூ திங்க் த கலர் ரீச் தேர்? இப்போ அது உண்மைதான் அப்படின்னா அது வந்து எப்படி அந்த கலர் வந்து ரீச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கட் த ஸ்டெம் அக்ராஸ் த லாக் ஃபார் த ரெட் கலர் இன்சைட் த ஸ்டெம். நம்ம வந்து இப்ப அந்த ஸ்டெம் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா கட் பண்ண போறோம். ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி we see that water moves up the stem. இந்த ஆக்டிவிட்டி மூலியமா ரெட் கலர்ல வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், வாட்டர் வந்து கீழ இருந்து மேல வந்து ஃப்ளோ ஆகுது, அப்படி டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ் ஸ்டெம் கண்டக்ட் வாட்டர். இன்னும் வேற என்ன தெரியுது, ஸ்டெம் வந்து என்ன செய்யுது, வாட்டரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணுதுன்னு தெரியுது. ஜஸ்ட் லைக் த ரெட்டிங் மினரல்ஸ் டிசால்வ் இன் வாட்டர் ஆல்சோ மூவ் அப் த ஸ்டெம். இதே மாதிரி தான் வாட்டர்ல இருக்கிற மினரல்ஸையும் என்ன செய்யும், டிரான்ஸ்பர் பண்ணும். வாட்டர் அண்ட் மினரல்ஸ் கோ டு த லீவ்ஸ் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் த்ரூ நேரோ டியூப். டியூப் மூலமா தான் என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து மேல போகும். இதை வந்து அந்த குட்டி டியூப் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அந்த உள்ள இருக்கிற அந்த ரெட் கலரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சைலம்னு சொல்லுவோம். Pooja wants to know why plants absorb a large quantity of water from the soil, then give it off by transpiration. வந்து என்ன செய்யுது அப்படின்னா பூஜா வந்து என்ன சொல்றான் அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்து நிறைய வாட்டரை வந்து உறிஞ்சு வேர் மூலியமா எடுத்துட்டு திரும்ப என்ன செய்யுது, லீஃப் மூலியமா டிரான்ஸ்பிரேஷன்ல வந்து வெளியில விடுது. எதுக்கு அவ்வளவு அதிகமான வாட்டர் வந்து எடுத்துக்கணும், எதுக்கு அவ்வளவு வாட்டர் வந்து வெளியே விடணும் அப்படின்னு சொல்லி யாரு கேட்கா, பூஜா வந்து கேக்குறாங்க. டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன? இன் கிளாஸ் 6 you learned that plants release a lot of water by the process of transpiration. நமக்கு ஏற்கனவே தெரியும் நிறைய வாட்டர் வந்து எது மூலியமா வெளியில போகும், அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா லீஃப்ல இருந்து வாட்டர் வந்து வெளியில வரும் நமக்கு தெரியும். பிளான்ட் அப்சர்வ் மினரல்ஸ் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர் ஃப்ரம் த சாயில். பிளான்ட் வந்து என்ன செய்யும், சாயில இருந்து நியூட்ரியன்ஸ் வந்து எடுத்துக்கிடும். நாட் ஆல் த வாட்டர் அப்சர்வ்ட் இன் யூட்டிலைஸ்டு பை த பிளான்ட். எல்லா வாட்டரையும் என்ன செஞ்சிடாது, பிளான்ட் வந்து யூஸ் பண்ணிடாது. த வாட்டர் எவாபரேட் த்ரூ த ஸ்டோமேட்டா present on the surface of the leaf by the process of transpiration. தேவையான வாட்டர் மட்டும் எடுத்துட்டு மிச்ச வாட்டர் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா எவாபரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். எது மூலியமா எவாபரேட் பண்ணும் அப்படின்னா ஸ்டோமேட்டா அப்படிங்கிற மூலியமா எவாபரேட் பண்ணும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் சொல்றோம். The evaporation of water from leaves generate a pull, the same that you produce when you suck water through a straw, which can pull water to great height in the tall trees. Transpiration also cools the plants. எவாபரேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரால வந்து ஒரு வாட்டரை வந்து உரியும்ல, இப்போ ஏதோ ஒரு ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரா வச்சு உரியும்ல, அதே மாதிரி தான் என்ன செய்யும் அப்படின்னா வாட்டர் வந்து எவாபரேட் ஆகும்.
இந்த மாதிரி எவாப்ரேட் ஆகுறதுனால என்ன செய்யும் அப்படின்னா பாடியில இருந்து ஸ்வெட் ஆகுது. ஸ்வெட் ஆகுறதுனால நம்ம பாடி என்ன ஆகுது, ரொம்ப கூல் ஆகுதுல. அதே மாதிரி பிளான்ட்டும் எவாப்ரேட் பண்ணும்போது பிளான்ட் என்னவாயிரும், கூல் ஆயிரும். இதோட இந்த லெசன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCBS வே ஆஃப் டீச்சிங் CBSE.